டாக்டர் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. சமீப நாட்களா நெறைய பெண்களும் சரி, ஆண்களும் சரி, காலையில ஆஃபீஸ்ல நெறைய வொர்க் இருக்கு. இதுவே வீட்ல இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் அவங்களுக்கும் நெறைய வேலை இருக்கு. ஸோ மார்னிங்ல இருந்து வொர்க்கு, லேப்டாப்பு, ஸோ நெறைய மெயிலுக்கு ரிப்ளை பண்றது, சில மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்றது, இந்த மாதிரி ஒரு எப்பவுமே வந்து மைண்ட் ஆக்குபைடா வந்து இருப்பாங்க. இதுவே வீட்ல இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாங்க அப்படின்னா, காலையிலருந்து சமையல் வேலை ஆரம்பிச்சு, வீட்ட சுத்தம் படுத்துறதுலேருந்து ஆரம்பிச்சு, நாளைக்கு தேவையான விஷயங்கள் பண்றதுலேருந்து, ஒவ்வொரு விஷயமா வந்து அந்த நாள் முழுக்க வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் ஈவினிங் டைம்ல நம்ம பாடிய, நம்ம மனச எப்படி நாம ரிலாக்ஸா வச்சுக்கிறது? இந்த ஒரு விஷயம் நம்ம தெரியாதனால தான், நைட்டு தூக்கத்தில கூட நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றோம். அடுத்தடுத்த நாள நம்ம தொடங்குறதுக்கே டயர்டா நம்ம ஃபீல் பண்றோம். ஈவினிங் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஒரு 5 மினிட்ஸ் பண்ணாலே போதும். நல்லா கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட் டேக்கு உங்க உடம்புக்கும், மனசுக்கும் தேவையான அந்த எனர்ஜியும் வந்து கிடைக்கும். நல்ல இரவு தூக்கம் வந்து வரும். ஸோ இன்றைய காலகட்டத்தில நெறைய நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்டின்னா, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கம்ப்ளீட்டா ஆக்குபைட்ல வந்து இருக்கோம். ஸோ நெறைய விஷயத்துக்கு நம்ம ரிப்ளை பண்றது, இல்ல வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த வச்சு அத பத்தி நம்ம கிரியேட்டிவா யோசிக்கிறது. இதனால நம்மளுடைய மைண்டு எப்பவுமே ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட்லயே வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது, ஸோ அப்பாடா வீட்டுக்கு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு, நம்ம யாரும் வந்து உடற்பயிற்சியோ எதுவுமே பண்றதில்ல. ஃபோன எடுத்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். ஏன்னா, டே ஃபுல்லா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன். ஈவ்னிங்ல நான் ஃபோன் பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவேன். ஆனால் ஈவ்னிங்ல நீங்க அந்த ஃபோன் பார்க்கும்போது, அதுலேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட்டு உங்க பிரெயின இன்னும் ஆக்டிவா தான் மாத்தும். ஸோ, அதனால தான் வந்து நீங்க ஈவ்னிங் வந்து ஃபோன் பார்த்த பிறகும் இன்னுமே நீங்க டயர்டா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ, அப்போ ஈவ்னிங்ல என்ன விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? வீட்டுக்கு வந்த உடனே நல்ல சில் தண்ணீனால உங்களுடைய ஃபேஸு, உங்களுடைய கழுத்து பகுதிய நல்லா வாஷ் பண்ணுங்க. ஸோ, இது வந்து உங்க பாடியில வேகஸ் நரம்ப வந்து தூண்டும். இதுதான் வந்து ரெஸ்ட்ட குடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அடுத்ததா இந்த ஒரு பிரீத்திங் டெக்னிக்க வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ நல்லா மூச்ச வந்து உள்ள இழுங்க. அந்த மூச்ச உள்ள இழுத்துட்டு, அடுத்ததா மூச்ச வெளிவிடாமலோ, இல்ல வந்து உள்ளேயே தேக்கி வச்சுட்டு, இன்னொரு ஒரு மூச்சு, சின்ன மூச்சு வந்து உள்ள எடுக்கிறது. இத பிசியாலஜிக்கல் சை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இத வந்து உலகம் முழுவதும் நம்ம உடம்ப இன்ஸ்டன்ட்டா ரிலாக்ஸ் பண்றதுக்காக நிரூபிக்கப்பட்ட ஒரு முறை. ஸோ நல்லா பிரீத்த இன்ஹேல் பண்றீங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் சின்னதா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு இன்ஹேல் பண்றீங்க. அதுக்கப்புறமா மெதுவா மூச்ச வாய் வழியா வந்து வெளிவிடுறீங்க. இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க 5லருந்து 6 முறை நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே, உங்க பாடி கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா நான் ஃபோன் பார்த்து ரிலாக்ஸ் பண்ணணும், இல்ல வந்து வேற ஏதாவது விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ நீங்க இந்த ஒரு விஷயத்த ஒரு 5 டூ 6 டைம்ஸ் பண்ணும்பொழுதே உங்க பாடி வந்து கம்ப்ளீட்டா வந்து ரிலாக்ஸ் ஆயிடும். அடுத்து ஒரு 2 நிமிஷம் நீங்க ஒரு புதினா சேர்ந்த டீயோ, இல்லன்னா வந்து ஒரு இஞ்சி சேர்ந்த டீயோ வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும் பொழுது உங்க டைஜஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். மைண்டும் நல்லா வந்து ரெஃப்ரெஷிங்கா வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த மென்தால் எஃபெக்ட் ஸ்மெல் பண்ணும்பொழுதே நமக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு எஃபெக்ட்ட வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஈவினிங் டைம்ல நீங்க வீட்டுக்கு போன உடனே ஃபோன் பார்க்கறதுக்கு பதிலா நல்ல சில் வாட்டரால ஃபேஸு அதே மாரி நெக் இத வாஷ் பண்றது. நெக்ஸ்ட்டு அந்த ஃபிசியாலஜிக்கல் சைன்னு சொல்லக்கூடிய பிரீத்திங் டெக்னிக். நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு திரும்பியும் ஒரு சின்ன வந்து இன்ஹேல் பண்ணி வாய் வழியா மெதுவா மூச்ச வந்து வெளிய விடுறது. 3வது புதினா டீயோ, இல்லன்னா வந்து ஒரு லெமன் டீ, இஞ்சி டீ, இல்லன்னா துளசி டீ இந்த மாரி ஏதாவது பால் கலக்காத டீ மாதிரி எடுத்துக்கிறது. இத நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, உங்க பாடியும் சரி, மைண்டும் நல்லா ரிலாக்ஸ் ஆயிடும். அதுக்கடுத்து ஒரு 1 ஹாருக்கு நீங்க ஃபோன் பார்க்காதீங்க. நெறைய சமயங்கள்ல நம்ம ஆஃபீஸ் விட்டு வந்த பிறகுமே கூட மீண்டும் அந்த ஒரு வாட்ஸ்அப்க்கு நம்ம ரிப்ளை பண்றது, இன்னும் நம்ம மைண்ட இது ஆஃபீஸ் மோட்லயே வந்து வச்சிருக்கோம். ஸோ இது வந்து உங்கள இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு 1 ஹவர் வரைக்கும் உங்க ஃபோன நீங்க வந்து டச் பண்ணாதீங்க. அடுத்ததா உங்களுடைய டின்னர 7 மணிக்கெல்லாம் முடிச்சுடுங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுடைய நைட்டு நல்லா வந்து தூக்கம் வந்து இருக்கும். அதேமாரி பாடியும் ரிலாக்ஸ் ஆகும். அடுத்த நாளுக்கு தேவையான ஒரு எனர்ஜியும் வந்து கிடைக்கும். ஸோ இன்னைக்கு
ஆஃபீஸ்லேயோ இல்லை வந்து தொடர்ந்து வீட்லேயோ வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஈவினிங்கில் ஒரு 5 மினிட்ஸ் நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது மூலமாக எப்படி பாடியும் மைண்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்ற ஒரு அற்புதமான தகவலோடு உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.